ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவரது மனைவி இந்திராணி உடல்நலக் குறைவால் படுத்த படுக்கையாக இருக்கிறார். இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். மகள்கள் இருவரும் திருமணமாகி அவர்களது கணவரது வீட்டில் வசித்து வருகின்றனர். மகன் நேதாஜி தனது பெற்றோரை கவனித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் நேதாஜி பக்கத்து வீட்டில் வசிக்கும் தங்கராஜின் மனைவி சாந்தியிடம் வீட்டு வேலைக்காக ஒரு ஸ்டூல் கேட்டு வாங்கியுள்ளார். இதை தவறாக புரிந்து கொண்ட தங்கராஜ் என் மனைவியிடம் பேசக்கூடாது என நேதாஜியை மிரட்டியுள்ளார். தொடர்ந்து கடந்த மாதம் 9ஆம் தேதி தங்கராஜ் 5க்கும் மேற்பட்ட நபர்களுடன் நேதாஜியின் வீட்டிற்கு சென்று அவரை மிரட்டியதோடு என் மனைவியிடம் பேசுவியா என கூறி தலை, கால் உள்ளிட்ட இடங்களை அடித்து உடைத்துள்ளார். இதனால் படுகாயமடைந்த நேதாஜி தற்போது திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தனது மகனை தாக்கியவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி சுப்பிரமணி சிகிச்சையில் உள்ள மகன் நேதாஜியை ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இந்த மனுவில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை சிகிச்சையில் இருந்த ஒருவர் ஆம்புலன்ஸ் மூலம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போட்டோ எடுத்து ரெப்ரசன்ட் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.